ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு பனம்பழத்தை எடுத்து அதை நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. அது பிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நல்லா அழகாக இப்படி சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததெல்லாம் இப்போ வாங்க எப்படி அவிக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பானை எடுத்து அந்த எம்டி பானைக்குள்ளே ஃபஸ்ட்டு மலர்த்தி எல்லாமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வைக்கிறது எல்லாமே கமத்தி வச்சு இது கொஞ்சம் நீட்டாக அழகாக அடுக்கி எடுத்துக்கணும். அடுக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எம்டி பானையில் வச்சனால அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஒரு சொம்பு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இனிப்புக்காக கருப்பட்டி இல்லைனா சர்க்கரை ஏதாவது சேர்க்கணும். கருப்பட்டி சேர்த்தா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கருப்பட்டியை தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அப்படியே அடுப்பை பற்ற வச்சு பானை தூக்கி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா அவிய விடணும். அந்த அவிஞ்சு அந்த பனங்கோட ஸ்மெல் வெளியில் வரும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கொல்லன்னு அவிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்குள்ள தண்ணி அதை தூர ஊற்றிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் மேலே இருக்க சதையை மட்டும் எடுத்து இப்படி உருட்டி அந்த தண்ணியில் முக்கி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.